சொல்றது என்னன்னா, நான் அப்படிதான் சொல்லுவேன், நீ என்னை பெரிய ஆளுன்னு சொல்லணும். என்னை அடுத்தவன் பெரிய ஆளுன்னு சொல்ல வேண்டிய இடத்துல பூரா இந்த மாதிரியான ஒரு பிட்டை ஓட்டிக்கிறது வழக்கம். யாராவது ஒருத்தர் தலைவரை தொண்டர் புகழாத பாம்பன், அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? கூட 2 சேர்த்து புகழுன்னு அர்த்தம். விடுங்க தலைவரை, உங்களை புகழாம வேற யாரு புகழ்றது அப்படிமா. அவ இந்த மாதிரி பிட்டு ஓட்டுறோம்ல, இந்த பிட்டுக்கெல்லாம் வார்த்தையில் நிறைய ஓட்டுவோம், நெசத்துல உள்ளத்துல தானா உங்களுக்குள்ள அந்த உணர்வு மைசூர்பாவுடைய டேஸ்ட்டை நீங்க அறியணும் அப்படின்னா வாயில தூக்கி போட்டா தான் முடியுங்கிற மாதிரி போய் உட்கார்ந்துருங்க ஒரு 1/2 மணி நேரம். அப்படியே 1/2 மணி நேரம் உட்காந்து கணக்கு போட்டுக்கிட்டு இருக்க கூடாது மண்டையில. நாளைக்கு யாருக்கு எவ்வளவு கொடுக்குறதுன்னு தெரியலையே, 1.5 லட்சம் ரூபா அது கொடுக்கணும், அவ்வளவுதான். அது போய் உட்காந்து அது சமயம் ஆபீஸ்ல உட்காந்துருக்கலாம், பருத்தி முட்டை குடோன்ல இருக்கலாம். அது நீங்க வானதுக்கு விட்டத்துக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை, ஓப்பனுக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. அங்க போய் அதை யோசிங்க, எப்படி சுத்துது, எவ்வளவு பேர் சுத்து, ஓ திரும்புற பக்கம் 360 டிகிரி. அந்த 360 எவ்வளவு இத்தனோண்டி, அது நிஜ 360 கிடையாது. பூமியின் மேற்பரப்பில் இருக்கிற வானத்தை பார்க்கிற அளவிற்கு நம்முடைய பார்வை விசாலம் கிடையாது. அது அதுல ஒரு 160 கூட கிடையாது, பாதி கூட கிடையாது, 90 டிகிரி கூட கிடையாது, ஒரு 35 டிகிரி கூட கிடையாது, ஒரு 5-10 டிகிரி கூட இருக்காது. ஆக அற்பத்துல அற்பமான ஒரு துளியை தான் நீங்க பாப்பீங்க. இன்னும் முழுசா வானத்தை பார்த்து முடிச்சவங்க யாருமே இல்லை. அதனாலதான் சயின்டிஸ்டுடைய வாதப்படி, அறிவியலாளர்களுடைய வாதப்படி வானம் என்ற ஒன்றே கிடையாதுன்னு இருக்கான். ஏன்னா அது பிரம்மாண்டத்தை பார்த்து முடிக்கல. அல்லாஹ் தான் சொல்றான், சத்தியம் போட்டு வர அந்த சத்தியத்தின் இடையில வசமாயி வமா பனாஹா, வானத்தின் மீதும் அதை வடிவமைத்திருப்பதன் மீதும் சத்தியமாக, வல அருளி பூமியின் மீதும் வமா தஹாஹா, அது விரிக்கப்பட்டிருக்கிற விதத்தின் மீதும் சத்தியமாக. வனப்சின், இவ்வளவு சத்தியத்தை போட்டான். அது பிறகு கடைசியா ஒரு சத்தியம் போடுறான், வனப்சின், உள்ளத்தின் மீது சத்தியமாக, வமா சவ்வாஹா, அந்த உள்ளத்தை சீரமைத்திருப்பதின் மீது. உள்ளத்தை வெறுமன உள்ளமா வைக்காம அந்த உள்ளத்துக்குன்னு சில வடிவங்களை கொடுத்து, சில முறைகளை கொடுத்து, அது எப்படி இயங்கணும், எப்படி எல்லாம் இயங்கணும், என்ன மாதிரி எல்லாம் இயங்கணும் அப்படின்னு அதுக்கு ஒரு ப்ரோக்ராம பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த சிஸ்டத்தின் மீது சத்தியமாக. வனப்சின் வமா சவ்வாஹா, சீராக செம்மையாக ஒன்றிலிருந்து இன்னொன்று வந்துகிட்டே இருக்கும். உள்ளத்தினுடைய சிந்தனை ஓட்டத்தை யோசிச்சு பாருங்க. போய் ஒரு வயக்காட்டுக்கு முன்னாடி நிக்கிறிய, பச்சை பசேன்னு இருக்குது, எங்க பார்த்தாலும் பச்சை. ஒரு செகண்ட், அப்பா எவ்வளவு சூப்பரா இருக்கு பாரு, பச்சை பச்சேன்னு. இந்த கலர்ல